இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஒரு மிடுக்கா நடந்து வரக்கூடிய ஒரு தோரணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையுமே பணிவா பண்பா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கும். நிதானம் நிறைஞ்சவங்க, மென்மை நிறைஞ்சவங்களும் கூட. பார்க்குறதுக்கு ஆள் கம்பீரமாக ஒரு கரடு முரடான தோட்டத்தில் இருந்தாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த அனிச்ச மலர் மாதிரி தான் இவங்களுடைய முக அமைப்பு இருந்திருக்கும். பெரும்பாலுமே இவங்க கிட்ட கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா கூட இவங்க முகம் வாடிருன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே இனிமையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. ஒரு நிலையான கொள்கை கூடியவங்களா இருப்பாங்க. மனசை அடிக்கடி மாற்றிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலும் தீர ஆலோசனை செஞ்சு இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சரியாக 100% சரியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெரும்பாலுமே கோபம் வர்றது அரிதாக இருந்தாலுமே இவங்களை யாராவது கோவப்படுத்திட்டா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். மாற்றத்தை இவங்க விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலுமே எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையாக அதே நிலையில் இருக்கணுங்கிறத இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது கொஞ்சம் பத்தாம் பசலித்தனமாக இருந்தாலுமே ஒரு மாற்றத்தை அதோட கொள்கை இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஏற்றுக்கும் இவங்க தயங்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அறிவு பசிங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தை தேடி தேடி இவங்க எப்போதுமே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். மனதார எல்லா விஷயத்தையும் தயார் செய்யக்கூடியவங்க. ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா வந்தமா போனாமான்னு இல்லாமல் அந்த இடத்துல ஒரு தண்ணீர் இல்லாத தலைவர்களாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கிறதாலே என்னவோ எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி அன்றர்கள் தாங்க. இந்த ரிஷபராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வைராக்கம் மிகுந்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்றர்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார விஷயம், வியாபார ரீதியாக, குடும்ப வாழ்க்கை, ஒவ்வொரு வகையிலுமே நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும், வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்ல முறையாக செயல்பட்டிருந்தாலும் சரி, வருமான உழைப்பு எல்லாமே கொடுத்துருந்தாலும் சரி, தேவையில்லாத பிணக்குகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். சாதாரணமாக நீங்கள் பேசுகிற விஷயம் கூட ஒரு வெள்ளங்கமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு மனசாபம் தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கூட பழக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. வீண் பழி எல்லாமே உங்கள் மேலே சமைத்திருப்பாங்க. இனி உங்கள் நிலைமை மாறப்போகுதுன்னு சொல்லலாம். நிறைய அனுபவங்களை நீங்கள் பெற்றுட்டீங்க. இனி உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் இனி சிறப்பாக இந்த வாரத்தில் இருந்தே உங்களுக்கு தொடங்கும். தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் வக்ர சேவாயோட செஞ்சாரம் தனாதிபதி புதனுடைய பார்வையை ஏற்பட்டிருக்கிறதால குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கள் என்ன சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே 3ஆம் நபர்களுடைய தலையீடுங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பேச்சை மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தையில் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுக்கள் மூலமாக தான் இந்த வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். நீங்கள் சாதாரணமாகவே இருந்தால் கூட நிறைய பேர் ஆலோசனை கேட்குறங்கிற பேரில் உங்களை வம்பு கிழப்பாங்க. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்கள். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலை ரீதியாகவுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் கூட பழக்கக்கூடியவங்களோட அனுசரணை நடந்துக்க பாருங்கள். அந்த இடத்துலையுமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். கைவிட்டு போனது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை, பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிரமம், வேலை சுமை எல்லாமே நீங்கும். வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் இது வரைக்கும் இருந்தாலுமே இனி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நேரம் சிறப்பு தான். அது தொடர்பான சிந்தனை அதிகமாக இருக்கிறதாலேயே இந்த நேரம் தொழிலை பற்றின சிந்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகணும்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்கால சிந்தனைங்கிறது உங்கள் மனசில் ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு நிலையான அஸ்திவாரத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்க சொல்லலாம். அதனால் சேமிக்கிறது உங்களுக்கு சிறந்தது. இது வரைக்கும் நீங்கள் சேமிக்கணும்னு முயற்சி செஞ்சிருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில் வீண் விரைய செலவு, குழந்தைங்களோட உடல்நல பாதிப்பு, தாய் தந்தையோட உடல்நல பாதிப்புன்னு பல வகையிலும் நீங்கள் பணத்தை செலவழிச்சிருப்பீங்க. சகோதரர்கள் வழியிலே உங்களுக்கு செலவுங்கிறது இருந்திருக்கும். இனி உங்களுக்கு நீங்கள் சேமிக்க
கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்துங்க. ஒரு நிலையான அஸ்திவாரம் உங்களால் ஏற்படுத்த முடியும். வேலை செய்கிற இடத்துலையுமே ஏற்பட்டிருந்த சிரமம் குறையுன்னு சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கவும் இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம். விபரீத ராஜயோகம் இந்த நேரம் சொல்லலாம். வியாபார ரீதியாகவும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, தடங்கள், இன்னல்கள் எல்லாமே மறையும். கொஞ்சம் வியாபார ரீதியாக நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட இனிமையான பேச்சுக்களை தொடர்ந்து பேசுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தொழில் விஷயமா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லலாம். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்ந்து ஒரு யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் ஏற்பட்டிருக்குது. திருமண முயற்சி இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மாணவர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பழகக்கூடிய பழக்கத்தில் கவனமாக இருங்க. மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அந்த பழக்கங்கள்லேருந்து நீங்கள் இந்த நேரம் விடுபட்டு நிற்கிறது தான் நல்லது. அதே மாதிரி திருமண விஷயம் இந்த நேரம் சிறப்பு தான். முதல் திருமணத்தில் தோல்வி சந்திச்சவங்க கூட இந்த நேரத்தில் மறுமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையினி நல்வாழ்க்கை அமைன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல்பாடாக தொடங்குறதா இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் கணபதி வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. இந்த காலங்கிறது உங்களுக்கு கணபதி வழிபாட்டால் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் நிதி பற்றாக்குறை கொஞ்சம் கடுமையாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய இந்த 2வது 3வது வாரத்தில் எல்லாமே பண நெருக்கடி தன்னாலும் நீங்க குடும்ப பொறுப்பு சம்பந்தமாக கொஞ்சம் வெளியூர் பயணம் மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி அந்யோனி பாதிக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. பழைய விஷயங்களை பற்றி விவாதம் செய்கிறதோ, சண்டை சச்சரவுகளை நீங்கள் மறுபடியும் இதை பற்றி பேசுகிறதோ வேண்டாம். குடும்ப பிரச்சனை எல்லாமே தன்னால் தீர்ந்துடும். நீங்கள் கொஞ்சம் எதுவுமே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட பாருங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. திருமண வாழ்க்கை நிச்சயம் நல்ல மாற்றம். திருமண முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் உங்கள் மகனுக்கும் மகளுக்கோ வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்குமே கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே மகனுக்கும் மகளுக்கும் இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. வருமானத்தை விட கொஞ்சம் செலவு அப்பப்போ வந்து போகலாம். அதே மாதிரி உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் பாருங்க. அடிக்கடி சின்ன சின்ன உபாதை ஏற்படும். எளிய சிகிச்சைனால அது குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் பாதிப்பில்லைன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம். ஆனால் வேலை சும்மா அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த நேரம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலை விருத்தி செய்யறதுக்கு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான். மூலப்பொருட்களை சரியான முறையில் தேர்ந்தெடுங்க. தரமான பொருட்களை கொள்முதல் செய்யுங்க. வியாபாரிகளுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். ஆனால் முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் அளவோடு நீங்கள் செய்ய பாருங்கள். சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நிம்மதிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் தொழில் ராசியில் பலமாக இருக்கிறாரு. வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த சிரமம் குறையும். கொடுத்த கடன் வசூலாகுன்னு சொல்லலாம். உத்தியோகத்திலையுமே மேலதிகாரிகள் பாராட்டும்படியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும். அரசாங்க சலுகை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளருடைய ஆதரவு பெருக்கி வரக்கூடிய நேரம். அதனால் முன்ன சொன்ன மாதிரி தான் பேச்சில் இனிமை கூட்டிக்கங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். வியாபார பெருக்க சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முக்கிய பொறுப்பு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். மேடை பேச்சுக்களையும் நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி கலங்க வேண்டாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குது. நல்ல முன்னேற்றம் நிச்சயமே கிடைக்கும். உங்கள் திறமையை தாராளமாக வெளிப்படுத்துங்க. நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். மனசில் அடிக்கடி போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் எதுலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். அடிக்கடி சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. சில காரணங்கள் இது வரைக்குமே சில காரியம் பாதியிலேயே காரணம் இல்லாமல் நின்று இருக்கலாம். அது எல்லாமே நீ நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ம குரு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும், ராகவேந்தர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ராகு பகவான் இந்த நேரத்தில் நன்மை வழங்குறாரு. அதனால் நீங்கள் பயப்படாமல் செயல்படுங்க. நரசிம்மர் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வர பாருங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அவங்க வழியில் லாபம், எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயம் கிடைக்கும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோகாரகன் சாதகமாக இருக்கிறதால ராகுவும் உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி செய்யறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம். இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும். செல்வாக்கு உயரும். லாபம் தரக்கூடிய வாரங்களை அமைஞ்சிருக்குது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை விலகும். வியாபாரம், லாபம் இது எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பு. வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரவை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.